யூட்டிலிட்டி ஏரியாவை எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட சொன்னாங்க. இதுதாங்க நான் காட்டின வால்பேப்பர். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். அதை அப்படியே ரிமூவ் பண்ணிங்கன்னா இது அப்படியே ஒட்டிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Vanithas Lifestyle. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோ பார்த்தீங்கன்னா இட் வாஸ் மை கிச்சன் டூர். அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்தது உங்ககிட்ட இருந்து. நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்யூ. என்னோட கிச்சன் டூர் வந்து இவ்வளோ சக்ஸஸ் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்னோட யூட்டிலிட்டி ஏரியாவை எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட சொன்னாங்க. ஸோ அது வந்து சின்ஸ் கிச்சன் டூராக இருந்தனால நெக்ஸ்ட் வீடியோ வந்து யூட்டிலிட்டி ஏரியா எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறதுக்காக இந்த வீடியோ பண்ணுறோம். ப்ளஸ் எங்கள் வீட்டில் 4 பால்கனி இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பால்கனி நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை மாதிரி பட்டிங் யூடியூபர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய கிச்சனோட யூட்டிலிட்டி ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கை ஒட்டி ஒரு பெரிய மேடை இருந்தது. ஆக்சுவலாக டிஷ்வாஷர் வாங்கிறதுக்கு முன்னாடி டிஷ்வாஷர் வாங்கினவொடனே எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த டிஷ்வாஷர் மெஷர்மெண்ட் எடுத்து அந்த அளவுக்கு அந்த ஷெல்ஃபை கட் பண்ணி சிங்கை ஒரு ஓரமாக வச்சுட்டு கரெக்டாக அந்த டிஷ்வாஷரை நாங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இதுதான் என்னோடய நியூ பாஷ் டிஷ்வாஷருங்க. இதோட வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேலே ஐகார்டில் போடுறேன். ப்ளஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த சிங்க்கு கீழே கடப்பாக்கல் இருந்ததுங்க. அது நாளடைவில் ஆக்சுவலாக சோப்பு சபீனா அதெல்லாம் பட்டு ரொம்ப டர்ட்டியாக இருந்தது. அதை மறைக்கிறதுக்காக இந்த பேட்டர்னில் நான் ஒரு வால்பேப்பர் வாங்கினேன் அமேசான்லேருந்து. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது ஒட்டினக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே ஷெல்ஃபில் நான் இந்த டிஷ்வாஷருக்கு தேவையான சப்ளைஸ்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். அப்படியே பால்கனிக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா டோரை ஒட்டி நான் என்னோடய ட்ராஷ் கேன் வச்சுருக்கேன். டோருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாத்ரூம்லலாம் இந்த டவல் ராடு இருக்கும் இல்லையா, அதாவது டவல்ஸ்லாம் காய போடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ராட் போட்டு வச்சிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா தொடப்பம் இந்த மாதிரி மாப் இதெல்லாம் வந்து தனித்தனியாக அங்கங்கே வைக்காமல் கரெக்டாக அதுக்குள்ளே லைனாக வச்சுட்டேன். ஸோ ரொம்ப அழகாக உட்காந்துருக்கு. ப்ளஸ் எனக்கு இடம் சேவிங்கும் ஆகுது. அப்படியே அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த நம்ம துணி எல்லாம் தொங்க போடுவோம் இல்லையா, அந்த ஹேங்கர் வந்து இந்த மாதிரி அடித்து வச்சிட்டோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்ட்ரா இந்த பாலித்தீன் கவர்ஸு பேக்ஸு அப்புறம் கோலம் போடுறதுக்கு தேவையானது இந்த மாதிரி பொருட்கள்லாம் நான் இந்த மாதிரி ஹேங்கரில் மாட்டி வச்சிட்டேன். இதுவும் ஒரு இடம் சேவிங் டிப்ஸ் இது ஆக்சுவலாக. ப்ளஸ் எவ்வளோ வெயிட் வேணால் இது தாங்கும். இப்போது ஸ்டோரில் விற்கிற மாதிரி அந்த ஒரு ஹேங்கர் மாதிரி விற்கும் இல்லையா, அதெல்லாம் தாங்க மாட்டேங்குது ஆக்சுவலாக கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியானா. இதுதாங்க நான் காட்டின வால்பேப்பர். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். அதை அப்படியே ரிமூவ் பண்ணிங்கன்னா இது அப்படியே ஒட்டிக்கும். ரொம்ப நல்லா அடெசிவ், ரொம்ப நல்லா ஒட்டுது. ஸோ எந்த இடம் நீங்கள் டர்ட்டியாக இருக்குது இல்லை அதை லுக்கு மாற்றணும்னு நீங்கள் நினச்சாலும் இந்த மாதிரி ஒரு வால்பேப்பர் அமேசானில் நான் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நிறைய டிசைன்ஸ்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அமேசானில். வாங்கிட்டிங்கன்னா வீட்டில் எந்த இடமும் உங்களுக்கு அசிங்கமாக இருக்குது இல்லை அதை ஏதாவது ஒட்டி மறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கோ ஃபார் இட். இட்ஸ் வெரி குட். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய கிட்ஸோட பெட்ரூமை ஒட்டி இருக்கிற பால்கனி தாங்க. ஆக்சுவலாக இந்த பால்கனியில் வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிற ஐடியா அப்போவே எங்களுக்கு இருந்தது. ஸோ அதனால் இங்கே தனியாக வாட்டர் இன்லெட் பைப்பு ப்ளஸ் 15 amps அந்த ப்ளக்கு எல்லாமே அப்போவே நாங்கள் செட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு இப்போது வாஷிங் மிஷின் வைக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷின் தான் வச்சுருந்தோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஐஎஃபியோட ட்ரையர் வாங்கிட்டோம். இந்த வின்டர் டைம்லலாம் உங்களுக்கு துணியே காயாது. ஸோ அந்த மாதிரி டைமில் குயிக்காக துணி காய போகணுன்னா இந்த ஐஎஃபி ட்ரையர் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து டவல் ரேக்கு. இந்த இவ்வளோ நல்ல வென்டிலேஷன் சன்லைட் வர்றதுனால எங்களோட எல்லா டவல்ஸுமே இங்கே காய போகிறதுக்கு ரொம்ப நல்ல வசதியாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டோருக்கு பின்னாடி வந்து
இப்போ நம்ம எல்லா வீடு ஃபுல்லாக மேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு இந்த இடம் எனக்கு யூஸ் ஆகுது. இன்ஃபேக்ட் வந்து இங்கே இன்னும் நல்ல ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சிட்டிங்கன்னா இன்னும் நிறைய சாமான் அடுக்கலாம். பட் எனக்கு தேவைப்படலை, அதனால் நான் இப்படியே விட்டுட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய லிவிங் ரூமை ஒட்டி இருக்கிற பால்கனி தாங்க. ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் டோர் இருக்குது. ஃப்ரெஞ்ச் டோரை இப்படி ஒய்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டா இவ்வளோ நல்ல வியூ கிடைக்கும். இந்த மூங்கில் ஊஞ்சல் பார்த்திங்கன்னா நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே அதுக்கான ப்ரொவிஷன் நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ அதை ஹேங் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் ராட்ஸ் வந்து எப்போவுமே பெர்மனண்ட்டாக இருக்கிற மாதிரி நாங்கள் வுட் ஒர்க் பண்ணும்போது அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போது மழை சீசன்லலாம் வந்து நைட் ஃபுல்லாக துணிலாம் காய போடணுன்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணிட்டா போதும், அடுத்த நாள் சூப்பராக காஞ்சிரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஆஃப் த ஃப்ரெஞ்ச் டோர் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். அங்கே நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷூ ரேக் வச்சுட்டேங்க. எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அத்தனை ஷூஸும் இந்த மாதிரி அழகாக அடுக்கி வச்சுட்டோம். அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டென்னிஸ் ராக்கெட் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். பசங்களோட ஹூலா ஹூப்லாம் நான் அகெயின் கிச்சன் மாதிரியே தாங்க இங்கேயும் ஒரு ஹேங்கர் நாங்கள் போட்டுட்டோம், துணி காய போடுற துணி வைக்கிற ஹேங்கர். ஸோ இதுலேயும் நாங்கள் வந்து வெயிட்டான ஸ்டஃப்லாம் வச்சுருக்கேன். இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் உள்ள இந்த கார்டனிங்க்கு தேவையான பொருட்கள் தான் இருக்குது. இதுவும் அகெயின் ஒரு ஸ்பேஸ் சேவிங் டிப் தாங்க. இப்போ பால்கனிக்கு லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே இந்த மாதிரி கடப்பாக்கல் வச்சு 2 ஸ்லாப் வச்சுட்டோம். அப்படியே அந்த ஸ்லாப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 ஆணி அடித்து ஸ்ப்ரிங் வச்சு ஒரு குட்டி கர்டன் போட்டு ஒரு ஷெல்ஃப் மாதிரியே வச்சுட்டோம். இதுக்கு வுட் ஒர்க் பண்ணால் செலவாகும்னு சொல்லிட்டு இப்போது பேசிக்காக வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டனால எனக்கு மணி சேவிங் ப்ளஸ் வந்து இது அழகாகவும் இருக்குது. அந்த ஸ்க்ரீனை ஒதுக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் அடுக்கி வச்சுருக்கேன். ப்ளஸ் இந்த டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட டைல்ஸு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த செங்கல்லாம் இந்த வீட்டுக்கு பூஜை பண்ணப்போ யூஸ் பண்ணது, அதெல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி ஒரு டர்ட்டியான இடத்த ஒரு அழகாக ஒரு சின்ன ஸ்க்ரீன் போட்டு ரொம்ப மினிமம் செலவில் நான் எல்லாத்தையுமே மூடி வச்சுட்டேன். ப்ளஸ் அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அதே அந்த ஸ்லாபுக்கு மேலே பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பேஸ் எனக்கு ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அதற்கு என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் கடையில் போயிட்டு இந்த மெஷர்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஒரு ஷெல்ஃப் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். பேசிக்காக வீட்டில் வந்து ஏகப்பட்ட ஜங்க் இருக்கும் நமக்கு, அதாவது தூக்கியும் போட முடியாது, டெய்லியும் யூஸ் ஆகாது. அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி கபோர்டுக்குள்ளே அடுக்கிட்டேன். இந்த மாதிரி கபோர்டில் வச்சனால பால்கனிக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால டஸ்ட்டும் படியாது, ப்ளஸ் எல்லாமே சேஃபாக உள்ள அழகாக அடுக்கியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தைங்களோட ப்ரீவியஸ் இயர் புக்ஸு, அவங்களோட டாய்ஸு, இப்போது தீபாவளிக்கு நான் வாங்கின டெக்கரேஷன் திங்ஸு, அப்புறம் ஹஸ்பண்டோட காருக்கு ரிலேட்டிவான திங்ஸு, ஸ்க்ரூ ட்ரைவர், ட்ரில்லிங் மிஷின், அந்த மாதிரிலாம் எல்லா பொருட்களுமே அதாவது டெய்லி தேவையில்லாத பொருட்கள்லாம் இந்த மாதிரி ஷெல்ஃபில் அழகாக மூடி வச்சிட்டோம் நாங்கள். இதுதாங்க என்னோட 4வது பால்கனி. இது மாஸ்டர் பெட்ரூமோட ஒட்டி இருக்கிறது. இந்த ஒரு பால்கனிக்கு மட்டும்தான் நான் ஷட்டர் போடலை. ஆக்சுவலாக அப்போ ஷட்டர் போடலைன்னா நல்ல வென்டிலேஷன் இருக்கும், சன்லைட் வரும்னு சொல்லிட்டு நான் ஷட்டர் போடலை. ப்ளஸ் இந்த பால்கனியில் ஃபியூ மணி பிளான்ட்ஸ் ஆசைக்காக வளர்க்குறேன். ப்ளஸ் திஸ் பால்கனி இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் க்ளோத்ஸ் ட்ரையிங்க்கு மட்டும்தான் வச்சுருக்கேன் இது. ஸோ இந்த மாதிரி ராடில் துணி காய போட்டு மேலே இழுத்துட்டோன்னா மேலே இருக்கும். நாங்கள் 2 சேர் போட்டு உட்காரலான்ற ஐடியா தான் ஆக்சுவலாக இந்த பால்கனிக்கு.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூட்டிலிட்டி ஏரியா அண்ட் பால்கனி எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக வந்து லக்கிலி எனக்கு வந்து என்னோட பர்ட்டிகுலர் 3 பெட்ரூம் பிஹெச்கேல வந்து 4 பால்கனிஸ் வருது. இப்போ நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்லலாம் ஒரு பால்கனி தான் வருது. ஆக்சுவலாக அதில் எப்படி எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. பட் ஹோப்ஃபுல்லி நீங்கள் புதுசாக இப்போ தான் புக் பண்ணியிருக்கீங்க, இல்லை வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா, இதுலேருந்து ஃபியூ டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஃபியூ ஐடியாஸ் வரலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அன்டில் மை நெக்ஸ்ட் வீடியோ.